Welcome to Piranan Physics YouTube channel. Physics tough இருக்கா numerical confuse ஆகுதா no worries. Physics Piranan இருக்கேன். Simple explanation, easy numerical, full clarity. அதுக்கு நீங்க இந்த YouTube channel subscribe பண்ணுங்க, bell icon click பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா black hole information paradox. Black hole ல some paradox இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி general theory of relativity and quantum mechanics இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். general theory of relativity இந்த தியரியில் நம்ம எந்த சிஸ்டத்தை ஸ்டடி பண்ணலாம்னா காஸ்மாலஜிக்கல் சிஸ்டத்தை நம்மளால ஸ்டடி பண்ண முடியும். குவாண்டம் மெக்கானிக்ஸில் மைக்ரோஸ்கோபிக் ஸ்கேல் வேர்ல்டை நம்மளால ஸ்டடி பண்ண முடியும். ஸோ இந்த general theory of relativity-ல ஸ்பேஸ் டைம் predictable, fabric, elegant, smooth. பட் ஆனால் குவாண்டம் மெக்கானிக்ஸில் ஸ்பேஸ் டைம்ங்கிறது unpredictable, uncertain. ஸோ அப்போ இந்த ரெண்டு தியரியும் இன்ஃபர்மேஷனை கரெக்டாக நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுதா இல்லை இந்த ரெண்டு தியரியும் நம்மக்கிட்ட இருந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சிக்கிட்டு இருக்கா? பிளாக் ஹோல். பிளாக் ஹோல்னா சிம்பிளா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அது ஒரு காஸ்மிக் வேக்யூம் கிளீனர். யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா ஆப்ஜெக்டும் பிளாக் ஹோல்குள்ள போச்சுன்னா வெளியே வர முடியாது. ஈவன் நம்ம கூட உள்ள போயிட்டோம்னா வெளியே வர முடியாது. நம்மளோட ஃபுல் ஐடென்டிட்டி இன்ஃபர்மேஷன் எல்லாமே வேனிஷ் ஆயிரும் பிளாக் ஹோல்குள்ள. பட் ஆனால் குவாண்டம் மெக்கானிக்ஸ் படி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் டிஸ்ட்ராய் ஆகாது. அப்ப ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி தப்பா? ஸோ இப்போ பிளாக் ஹோல் ஃபுல்லாக வேனிஷ் ஆயிடுச்சு, அங்கே ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. இது ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சொல்லுது. குவாண்டம் வேர்ல்டில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் டிஸ்ட்ராய் பண்ண முடியாது, எல்லாமே சம்திங் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு குவாண்டம் மெக்கானிக்ஸ் சொல்லுது. அப்போ இந்த ரெண்டு தியரியும் வெவ்வேறு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ இது ரெண்டு விஷயத்தையும் நம்மளால மெர்ஜ் பண்ணி ஒரு யூனிஃபிகேஷனை உருவாக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வருது. அப்ப யாரு கரெக்ட்? ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்ன ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி படி பிளாக் ஹோல்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் வேனிஷ் ஆயிரும், அது கரெக்டா? இல்ல குவாண்டம் மெக்கானிக்ஸ் படி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் டிஸ்ட்ராய் ஆகுது, அது கரெக்டா? இதுதான் பிளாக் ஹோல் இன்ஃபர்மேஷன் பாரடாக்ஸ், a glitch in the reality. 1974ல ஹாக்கிங் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா பிளாக் ஹோல் கம்ப்ளீட்டா பிளாக் கிடையாது. பிளாக் ஹோல் சம் ரேடியேஷன்ஸை எமிட் பண்ணுது. அந்த எமிஷனை தான் அவர் என்ன சொல்றாருன்னா ஹாக்கிங் ரேடியேஷன் சொல்றாரு. இதுல என்ன ஷாக்கிங் பார்ட்னா அந்த எமிட் ஆகிற ரேடியேஷன்ஸ்ல எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ பிளாக் ஹோல் ஸ்லோவா எவாபரேட் ஆகி ஃபுல்லா வேனிஷ் ஆயிரும். சம் பிசிஸ்ட் சொல்றாங்க ஈவென்ட் ஹாரிசான் ஒரு ஸ்மூத் ஸ்பேஸா இருக்காது. நீங்க இந்த டயக்ராம்ல பார்க்கலாம், பிளாக் ஹோல் ரீஜியன்ல ஈவென்ட் ஹாரிசான் எங்க இருக்குன்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கும். அந்த இடத்துல ஸ்பேஸ் டைம் ஸ்மூத்தா இருக்காது. அங்க சம் டெட்லி வால் ஆஃப் எனர்ஜி, அதாவது நம்ம இன்ஸ்டன்டா உள்ள போனோம்னா நம்ம வேனிஷ் ஆயிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சம் சயின்டிஸ்ட் ப்ரப்போஸ் பண்றாங்க. ஸோ இந்த விஷயம் ஸ்மூத் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுனால ஐன்ஸ்டீனோட தியரி பிரேக் ஆகும் இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரிங் தியரின்னு ஒன்று சயின்டிஸ்ட் ஸ்ட்ரிங் தியரின்னு ஒரு விஷயத்த ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்ல வராங்கன்னா பிளாக் ஹோல்குள்ள எல்லா ஆப்ஜெக்டும் ஸ்டோர் ஆயிருக்கும், பாயிண்டாக பால் மாட்டம் ஒரு ஸ்ட்ரிங் மாட்டம் எல்லாமே ஸ்டோர் ஆயிருக்கும், அது எல்லாமே வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள. ஸோ அங்கே ஒரு சிங்குலாரிட்டி, பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி, ஒரு பாயிண்ட் மாஸ் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இருக்காது, எல்லாமே ஸ்ட்ரிங்கான மட்டும்தான் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் கேரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஸ்ட்ரிங் தியரி படி சில சயின்டிஸ்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இவ்வளோ தியரிஸை வச்சு நம்ம ஒரு விஷயத்த கெஸ் பண்ணலாம். என்னன்னா பிளாக் ஹோல்குள்ள அப்போ ஒரு இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கெஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த ஒரு பாரடாக்ஸை சால்வ் பண்றதுக்கு ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னா ஜியான் மண்டல்சினா அப்படிங்கிறவர். அவர் ADS/CFT கரஸ்பாண்டன்ஸ்
அப்படிங்கிற ஒரு தியரியை வந்து ப்ரப்போஸ் பண்றாரு. அந்த தியரி வந்துட்டு ஸ்ட்ரிங் தியரியில ஒரு பார்ட்டா இருக்கும். அதை நான் வந்துட்டு உங்களுக்கு தனி வீடியோல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த தியரி எதை பத்தி உங்களுக்கு வந்துட்டு சொல்லும்னா ஹாலோகிராம். ஃபார் எக்ஸாம்பிள் 2D ஆப்ஜெக்ட் எப்படி 3D ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்றது, 3D ஆப்ஜெக்ட் எப்படி 4D ஆப்ஜெக்டா கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த தியரி வந்துட்டு தெளிவா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்ப உங்களுக்கு புரியுற மாட்டோம் நான் சொல்லணும்னா, நம்ம ஒரு 3D ஆப்ஜெக்ட். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு கேமரா ஃபோனில் நம்மளை வந்துட்டு ஃபோட்டோ பண்ணி அதை நம்ம எடுத்து பார்த்தோம்னா 2D இமேஜாக நமக்கு தெரியும். ஸோ 3D ஆப்ஜெக்ட் நம்ம 2D நம்மளோட இன்ஃபர்மேஷன் 2Dயா ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ 2Dயா ஸ்டோர் ஆயிருக்க இமேஜை நம்ம மறுபடியும் 3Dயா ஹாலோகிராமா நம்மளால பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி அந்த யூனிவர்ஸும் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் 2Dல ஸ்டோர் பண்ணி நமக்கு 3Dல ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா, இல்லை 3Dல ஸ்டோர் பண்ணி இப்போ 4Dல ப்ரொஜெக்ட் நம்மளாம் 3Dல ஸ்டோர் ஆயிருக்கோம், 4Dங்கிற ஒரு டைமென்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறது ஏகப்பட்ட கொஸ்டின் மார்க் நமக்கு வந்துட்டு அந்த ADC/CFT தியரி பார்க்கும்போது வரும். ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, பிளாக் ஹோல்குள்ள இன்ஃபர்மேஷன் வந்துட்டு டிஸ்ட்ராய் ஆயிருக்காது, அங்கே என்கோட் ஆயிருக்கும். 3D இமேஜ் 2Dயா என்கோட் ஆயிருக்கலாம், இல்லை 4D ஆப்ஜெக்ட் 3Dயா என்கோட் ஆயிருக்கலாம். சம்திங் அந்த டைமென்ஷன்ஸ் நமக்கு பிளாக் ஹோல்குள்ள போய் பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, பிளாக் ஹோல் வந்துட்டு ஒரு டிஸ்ட்ராயர் கிடையாது, அது இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் பண்ற ஒரு பிளேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு கெஸ் பண்றோம். உண்மையாலுமே பிளாக் ஹோல்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ரிவீல் பண்ணிட்டோம்னா தியரி ஆஃப் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்துட்டு ரிவீல் பண்ணிடலாம். ஸோ இந்த பாராடாக்ஸை சால்வ் பண்றதுக்கு ஏகப்பட்ட சயின்டிஸ்ட் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல இந்த பாராடாக்ஸை சால்வ் பண்ணுவாங்க யாராச்சும் ஒருத்தவங்க அப்படிங்கிற விஷயத்த நான் நம்புறேன், நீங்களும் நம்பலாம். நீங்க கூட மேபி ஃபியூச்சர்ல இந்த விஷயத்த சால்வ் பண்ணலாம்.